நாம் தமிழர் அப்படின்ற இயக்கத்துலதான் உங்களுடைய அந்த கொள்கையை பிடிச்சுதான் உங்களோட இவ்வளவு நாள் பயணிச்சாங்க. இல்ல அதுவே சொல்லுது பாருங்க. இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. என் தங்கச்சியே சொல்லுது பாருங்க பேட்டில. நான் என்னோட சேர்றதுக்கு முன்னாடி 2010லயே அதிமுகல மகளிர் பொறுப்புல இருந்தேன்னு சொல்லுது. அப்ப அங்க இருந்துதான் எங்க கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது பிடிக்காம அது திரும்பி போனாங்க? உங்களுடைய அந்த தமிழர் கொள்கை நீங்க எல்லாமே நாட்டுக்கு நல்லதுதான், மக்களுக்கு நல்லதா நினைக்கிறீங்க, பேசுறீங்க. அதோட தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மனமாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம்? அதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்காக நாங்க விஜய்க்கு வந்து மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அந்த மாதிரி எதுவும் உங்க கருத்துல? அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடியில இந்த அரசுகள் கொடுத்துருக்கு மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வழக்கு இருக்குன்னு சொல்லுங்க. 260 வழக்கு இருக்கு. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளில் என் மேலதான், எங்க கட்சி பிள்ளைகள் மேலதான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்க எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு இருக்கிற நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நாம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன வேணாலும் பண்ணு பாப்போம், அவ்வளவுதானே. சிறையில போடுவ, தூக்கில போட முடியாதுல்ல. அதுக்கு பயப்படாம இருக்கணும். மிரட்டுது உருட்டுது அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. இல்ல சிவகங்கையில திருநெல்வேலியில எல்லாத்திலும் நடக்குது. இது காக்கிறவனே கொலைகாரனா மாறினா ஒன்றும் பண்ண முடியாது. நாடு அப்படி இருக்கு. இங்க சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்லை. அதை காப்பாற்றணும்னா இந்த ஆட்சியை மாற்றணும். நீங்க இந்த ஆட்சி நீங்க என்ன தம்பி அடிப்படை புரிஞ்சுக்கணும். திமுக அதிமுக இந்த கட்சிகள் தான் 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆளுது. உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வியை உங்க எல்லாருக்கும் முன்னாடியே அனுப்பலை. தமிழ்நாடு எவ்வளவு சிக்கல்ல இருக்கு, எவ்வளவு ஏழ்மை வறுமையில இந்த நாடே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லா உரிமைகளையும் நம்ம பறி கொடுத்துட்டோம். அதை பட்டியலிட்டா ரொம்ப பெருசு. கல்வி மாநில திட்டத்தில் எடுத்துட்டு போயிடுச்சு, கச்சத்தீவு போயிடுச்சு, காவிரியுமே போயிடுச்சு, நிலமெங்கும் நச்சு ஆலைகள், எல்லா உரிமையும் போயிடுது, மொத்த வரியுமே போயிடுது. இது எல்லாத்தையும் பறி கொடுத்தது இந்த கட்சிகள், பறிச்சுக்கிட்டு போனது அந்த 2 கட்சிகள். உங்களுக்கு புரியுது? இப்ப எல்லா துன்பத்தையும் தந்தது இவர்கள் தான். இப்ப இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டிருக்கு. ஆள் மாறுதோ ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுதா? இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் கையெழுத்து போடுற கமிஷன் கேட்பாங்க, இவங்க வந்தாலும் வேலையா காசு, பணியிடமற்றமா காசு, பணி உயர்வா காசு. உங்களுக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே போட்டி. எப்படின்னா இவங்க வந்தா பெண்களுக்கு இலவசம், அவங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம், இவர் வந்தா எங்க போனாலும் இலவசம். அப்படின்னா இது எப்படி? அப்ப இந்த ஆட்சி முறை மாறணும், ஆட்சி முறை மாறணும். அப்ப நான் வந்தா நீங்க தொற்றுவியா? அப்படி தொற்றுவியா? காவல் நிலையத்துல எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். சேட்டை செய்ய முடியாது. சட்டியை கழட்டா உட்கார்றா, அந்த சேட்டையெல்லாம் பண்ண முடியாது. ஒரு தவறு பண்ணிட்டேன்னா பணி இட நீக்கமோ கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ், உடனே பணி நீக்கம். சான்றிதழ் செல்லாது, கையெழுத்து உடனே உன்னை தூக்கி தூர வீசிடும். சரியா இருக்கணும். இங்க இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அடிச்சு கொள்றது அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க காவலனே கொலையாளி ஆயிட்டா அப்புறம் நாடு குற்றச்சமூகமா தானே இருக்கும். சார் 5 வருஷம் ஆண்ட கட்சி 24 கட்சி கூட்டணியோட வருது சார், எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வீரன், தனித்து நிக்க, இந்த பாருங்க கூட்டத்தோடு நிக்க யாருக்கும் வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனித்து நிக்கிறோம். நாங்க மக்களை முழுமையா நம்புறோம், அவங்க கட்சி தலைவர்களை நம்புறாங்க. நாங்க மக்களை நம்புறோம், மக்களோடு மக்களுக்காக நிக்கிறோம். நேத்து வந்து விஜயமே அதான் சொல்றாரு, நாங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆட்சியில பங்குதாரம்னு வரல, தனித்து விடப்பட்டாரு, நிக்கிறாரு. ஆமாவா இல்லை? நான் வந்ததுல 2010ல கட்சி தொடங்கும் போது இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டுல தேர்தல் உடன்பாடு இல்லைன்னு அறிவிச்சேன். இன்று வரை நிக்கிறேன். நான் யார்கிட்டயாவது பேசணும்னா என்னைய கூப்பிட்டாங்க, யாரையாவது போனேன்னா எனக்கு பேசாத பேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கோடிகள் பேசப்பட்டிருக்கு, எவ்வளவு பதவிகள் தரம் சொல்லப்பட்டிருக்கு. நான் போனான்னு பாருங்க. நீங்க வரும்போதே வந்தால் ஆட்சியில பங்குன்ட்டீங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க. ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, காங்கிரஸை எதிர்பார்த்திருந்தீங்க, பல கட்சிகளை எதிர்பார்த்திருந்தீங்க, யாரும் வரல. அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறேன், நான் தனிச்சு நிற்பேன். ஏன்? என் தத்துவம் தனித்துவமானது. நான் தனிச்சுதான் நிக்க முடியும். நான் உண்மை நேர்மைங்கிறேன். நீங்க ஊழல் லஞ்சத்தில் இருக்கீங்க. அதை ஒழிக்கணும்னா யாரோட சேர்ந்து ஒழிக்கணும் கேட்டா உங்ககிட்ட பதில் இல்லை. அப்ப அதை எங்களோட சேர்த்து நீங்க ஒப்பிடுறது தப்பு. சமீப காலமா சாட்டியமுத்து துறைமுகம் வந்து விஜயை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சி எடுத்து வருது. சாட்டி துறைமுகன் எப்படி விஜய் ஏன் இவ்வளவு காரசாரமா விவாதிக்கல? அவங்க கட்சியில இருந்து எங்க கட்சியை, எங்க பிள்ளைகளை பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? கல்லறி தான் திருப்பி நம்ம கல்லறியணும்
அப்படின்ற இதுவும் கல்வி நீங்க வந்து என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீ தானே தீர்மானிக்கிற. நீ கண்ணியமா பேசு, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, நாங்க வாங்கன்னு சொல்றோம். நீ வாடான்னா ஆமா வா என்னடா அப்படின்னு தான் கேட்போம். நீங்க வெட்ட ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற கோழைகள் இல்லையே நாங்க. நீங்க வெட்டணும்னு நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர பரம்பரை. நீங்க தேவையில்லாம சேட்டை பண்ணக்கூடாது. எவ்வளவு இழிவா எங்க கட்சி பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாங்க கண்ணியமா பேசுறோம், நீங்களும் கண்ணியமா பேசுங்க, அதானே? இங்க பாருங்க, எங்க வீட்டு மல்லிகை மணக்கும், உங்க வீட்டு மல்லிகை நாரும்னா ஆபீஸ்ல இருந்து அவர் பேசுற கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விடுங்கிறாங்க. அதனால கொஞ்சம் காத்திட்டு அவ்வளவு அவசரமா சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது இது மாதிரி இப்ப அடிக்கடி இப்ப நடக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த சிறுமிகளுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? நீங்க பாதுகாப்புலாம் கேட்க, சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்புல ஒட்டுமொத்தமா என் நாட்டு குடிகளுக்கு பாதுகாப்பு. இஸ்லாமியர்களுக்கு தனி பாதுகாப்பு, கிறிஸ்தவருக்கு தனி, இந்துக்கு தனின்னு ஒட்டுமொத்தமா நாட்டையே ஒரு காவலன் போல இருந்து பாதுகாக்கிறதா நாட்டு பாதுகாப்பு தான். அதுல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான். என் குழந்தையெல்லாம் நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ தொட்டுட்டு தப்பிக்க முடியாது. உனக்கு புரியுதா? நீ உன்னை மாதிரி உள்ள வச்சு 90 நாள்ல சாட்சி இல்லை அது இல்லைன்னு வெளியில வந்தெல்லாம் இல்லை. என் குழந்தைய நீ கொன்னின்னு அந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சு அதை புதைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை புதைச்சிட்டு தான் வந்து நான் புதைக்கவே சொல்லுவேன். 4 பேரை போட்டேன்னா நீ தொடர்ந்து உனக்கு என்ன வருமானு பாரு. எங்களுடைய ஆட்சி முறையில வந்து எங்களுடைய கொள்கை வந்து எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது. ஆனா இந்த குற்றத்துக்கு மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. அதனால இது கடும் சட்டங்கள் மூலமா தான் அதை ஒழுங்கு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ அது அரபு நாடுகள் போல, அரபு நாடுகளில் இது போல குற்றம் நிகழாது. இங்கே நமக்கு வந்து அப்படி இருக்கு. அது என்ன பண்றது சொல்லுங்க? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு மட்டும் என்ன நடந்தது? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் என்ன நடந்தது? எல்லாம் ஒரு 90 நாள், அது அதிகபட்சம் போனால் 6 மாதம் 7 மாதத்துல 1 ஆண்டுல வெளியில வந்துட முடியுங்கிறதுனால அது தொடர்ந்து அந்த குற்றங்கள் நிகழுது. நாட்டை வந்து நிறைய ஒரு போதை கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு நிறைந்த போதையா இருக்கு. ஒன்று திடப்போதை, திரவப்போதை, கஞ்சா, கொக்கைன்னு, அபின்னு அல்லது சாராயம், அது எல்லாம் உங்களுக்கு தெரியுது. போதையில வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, திருட்டு கொலை இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கையானது. எல்லா குற்றவாளியும் எடுத்து பாருங்க, போதையில இருந்திருப்பான். நீங்க என்ன பாருங்க. ஏன்னா 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொள்ற மனநிலைங்கிறது சாதாரண மனித மனநிலை இல்லையே. அது அது எப்படி இருக்குது அது? அப்ப அது அந்த கோர சிந்தனை வந்து ரொம்ப ஆபத்தானது. இதை முற்று வைக்கல அப்படின்னா அது சரியா வராது. இப்ப அஜித்குமார் கொலை வழக்கு வந்து அது திட்டமிட்டு, அதாவது பொய் புகார் கொடுத்து நடந்த அது ஒரு லாக்அப் எடுத்தது. இப்ப ஆகாசு வந்து அந்த இது வந்து போலீஸ் சாதாரணமா நம்ம கிடக்குறோம். ஒரு உயிர் போயிடுச்சு, எவ்வளவு கொடுமையா அடிச்சு சிறுக அந்த உயிர் பிதுங்கி வெளியேறி இருக்குங்கிற அந்த துயரத்தை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகள் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கிற உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க செய்யும்போது எப்படி இந்த சட்டமும் இந்த காவலும் நம்மளை பாதுகாக்குங்கிற நம்பிக்கை எப்படி வரும்? நீதிமன்றம் சொன்ன பிறகு, விசாரிச்சு சொன்ன பிறகு வருத்தம் தெரிவிச்சா முடிஞ்சு போச்சு. அந்த உயிர் வருமா திருப்பி? இழப்பு தானே. அப்ப அதெல்லாம் ரொம்ப தவறா இருக்குது. இப்ப அண்மையில நடந்த மானாமரில் நடந்த கொலையே பாருங்க, அது எப்படின்னு பாருங்க. அடிச்சா காலை அடிச்சு உடைக்கிறதுன்னு இது ஒரு கணக்கு வச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் கால் தான் உடையும், கை உடையும். இது அரசு இதை ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. காவல்துறை யார் கையில் இருக்கு? அவர் இதை பத்தி பதில் சொல்லல. நீங்க என்கிட்ட தான் உட்காந்து கேட்குறீங்க. குற்றவாளிகளுக்கு வந்து